ஹைதராபாத்தில் ஐஸ்கிரீம் பார்லரில் போதை ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஸ்கியை கலப்படம் செய்தது தெரியாமல் குழந்தைகளும் வாங்கி சுவைத்தது குலைநடுங்க வைத்திருக்கிறது. விஸ்கி ஐஸ்கிரீமின் பகீர் பின்னணி என்ன? பாலைஸ், கப்பைஸ், கோனைஸ் என விதவிதமான ஐஸ்கிரீம்களை வீதியில் விற்று வருவதை வாங்கி ருசித்திருப்போம். கடைகளுக்கும் சென்று சாக்லேட், ஸ்ட்ராபெரி போன்ற ஐஸ்கிரீம்களையும் சுவைத்திருப்போம். ஆனால் ஹைதராபாத்தில் போதை ஐஸ்கிரீம் விற்கப்பட்ட தகவல் பலரையும் உறைய வைத்துள்ளது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உட்கொள்ளும் ஐஸ்கிரீமில் போதைப் பொருள் கலந்தது அம்பலமானது எப்படி? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசதி படைத்தவர்கள் வசிக்கும் பகுதியாக ஜூபிலி ஹில்ஸ் உள்ளது. அப்பகுதியில் சரத் சந்திரா என்பவர் ஐஸ்கிரீம் பார்லர் நடத்தி வருகிறார். இந்த பார்லரின் போதை வஸ்து கலந்த ஐஸ்கிரீம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அத்துடன் விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனைக்கு கிடைக்கும் என சமூக வலைத்தளங்களில் விளம்பரமும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கடைக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை வரவழைத்து சோதனை நடத்தினர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம்களை கைப்பற்றி சோதனை செய்தனர். அப்போது அவற்றில் விஸ்கி கலந்திருப்பதை அறிந்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். 1 கிலோ ஐஸ்கிரீமுக்கு 60 மில்லி என்ற அடிப்படையில் விஸ்கியை கலந்து ஐஸ்கிரீம் தயார் செய்ததும் அம்பலமானது. இதையடுத்து போதை ஐஸ்கிரீம் தயார் செய்து விற்பனை செய்த கடை உரிமையாளர் சரத் சந்திரா, அதை தயாரித்த சோமு மற்றும் தயாகர் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஸ்கி கலந்த ஐஸ்கிரீமை வாங்கி ருசித்த குழந்தைகள் சிலர் மீண்டும் மீண்டும் அந்த பார்லருக்கு சென்று ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஸ்கிரீம் என்ற பெயரில் குழந்தைகளை போதை பழக்கத்திற்கு தள்ள முயன்ற கடை உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஐஸ்கிரீமில் விஸ்கியை கலந்திருந்த சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.